வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மலைமுகட்டில் மேகம் டேஷ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லேருந்து நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும். தங்கும் தயங்கும். மலைமுகட்டில் மேகம் டேஷ் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் அப்படின்றது தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. மற்றது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா தவழும் படியும், கூடும் தயங்கும், சேரும் கூடும். ஆன்சர் ஏ தான் கரெக்ட். மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். அடுத்து தழை தாழை, பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. செழிக்கச்செய், தழைனா செழிக்கச்சை, தாழைனா வாடச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மலர் மடல், மலர் இலை, தழைனா இலை, தாழைனா மலர் வகை. ஸோ ஆன்சர் டி தான் சரி. அடுத்த கொஸ்டின், பொருள் வேறுபாடறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது டேஷ், பூனைக்கு உள்ளது டேஷ். இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குனாக்கா வாள் தாள், வாள் வாள், கால் காலை, மனம் மனம். ஆன்சர் பி தான் கரெக்டு. அதாவது போரில் பயன்படுத்தியது வாள், பெரிய இல் வரணும், பூனைக்கு உள்ளது வாள், சின்ன இல். ஸோ அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிகன்னு கொடுத்துருக்காங்க. புதைந்து புதைத்து, இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கரெக்டானதை எடுக்கணும். ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். புதைந்த பொருளை மறைத்து வைத்தல், புதையலை கண்டு மகிழ்ந்தான், ரவி புதைத்த புதையலை மறந்தான். ஆன்சர் ஏ தான் கரெக்டாக இருக்குது. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. குறை குறை, இது 2க்குமான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டோ அதை நம்ம எடுக்கலாம். நாயின் குறைப்புலி அளவை குறைத்தல், இதுனா ஏதாவது ஒரு அளவை குறைச்சி போடுறேன்னு சொல்கிறோம்ல, அந்த மீனிங். இதுனா நாய் குறைக்கிறது. இது அளவை குறைத்தல், நாயின் குறைப்புலி, வீட்டின் மேல் பகுதி, அளவை குறைத்தல், அளவை குறைத்தல் வீட்டின் மேல் பகுதி. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். நாயின் குறைப்புலி அளவை குறைத்தல். பெரிய ரை வந்துச்சுன்னா அளவை குறைத்தல், சின்ன ரை வந்துன்னா நாயின் குறைப்புலி. அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஷ் நான் டேஷ் செல்கிறேன். ஸோ இங்கே என்ன வரும்னே நமக்கு தெரியல. இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். கொடு கோடு, மடு மாடு, அடு ஆடு, விடு வீடு. விடு நான் வீடு செல்கிறேன். ஸோ இதுதான் கரெக்ட். டி தான் கரெக்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பொருந்து பொறுத்து. 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். பொறுத்து இருந்தால் காலம் கைகூடும். விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. வேலையில் பொருத்தினால் லாபம் அடையலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு மீனிங் உள்ள மாதிரி இருக்குது. இது மட்டும்தான் விடையினை சரியாக பொருந்து, அதாவது பொருத்தி வேலையில் பொருந்து. பொருத்தின்றது இந்த மீனிங், பொருந்துன்றது வேலையில் பொருந்துன்றது ஃபஸ்ட்டு ஒன். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை கண்டறி. அறுத்து அருந்து, கதிர் அருந்ததால் விரல் அறுத்தது, கதிர் அருந்து விரல் அருந்தது, கதிர் அறுத்த போது விரல் அருந்தது, கதிர் அருந்த போது விரல் அறுத்தது. அறுத்து அருந்து. ஸோ கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. இதுதான் கரெக்ட். சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. பனி பனி. ஸோ இந்த நீ 2 சொல்லி நீ வந்தால் மீனிங், 3 சொல்லி வந்தால் என்ன மீனிங்னு பார்க்கலாம். குளிர்ச்சி வேலை, வேலை குளிர்ச்சி, பாறை பாம்பு, குளிர்ச்சி வெப்பம். ஆன்சர் ஏ தான் கரெக்டு. குளிர்ச்சி வேலை. 2 சொல்லி நீ குளிர்ச்சி, 3 சொல்லி நீ வேலை. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை தேர்ந்தெடு. அழித்து அழிந்து.
மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழித்தான். ஆன்சர் வந்து ஏதான் கரெக்ட். மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.